ஏய், என்னடி என்ன இதெல்லாம்? இன்னைக்கு எங்க போகுது இந்த சோறலாம்? எங்கடி போகுது? பொறு அது அங்க கோயில். அது உன்னதாண்டி கேக்குறேன், சொல்றி. அது அங்க வழுப்புறத நிறுத்தி சொல்றி. கதிரு, நான் சொல்றேன்ப்பா. கோயிலுக்கும் இல்லை, குளத்துக்கும் இல்லை. உன் பொண்டாட்டி ஏதோ ஒரு முதியோர் இல்லம் இருக்கா, அதுல கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா. பிசினஸ் பண்றாளாம், பிசினஸ். அங்கதான் இதெல்லாம் சமைச்சு கொண்டு போறாளுங்க. அன்னைக்கு கோயிலுக்கு கொண்டு போறேன்னு சொன்னது கூட கோயிலுக்கு இல்ல. ஏய், என்ன ஆட்டம் போட்டு திரியிறியா? எம்படி நாள் அந்த கலவாணித்தனத்தை பண்ணிட்டு என்ன கலவாணித்தனம் இருக்கு? என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படியே 3 பேர் கதையும் முடிச்சுட்டு போயிடுவேன். ரேணுகா, சொன்னது பூரா உனக்குந்தான். இந்த கலவாணித்தனத்துக்கெல்லாம் துணை போறது, அப்படியே தனித்தனியா நின்னுக்கிட்டு குசு குசுன்னு பேசுறது, நான் போனதுக்கு அப்புறம் ஜாட மாடையெல்லாம் பேசுறது, இந்த மாதிரி வேலை எல்லாம் இனிமே நீ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் நானே அடிச்சு நொறுக்கிடுவேன் உன்னை. புரியுதா? ஒழுங்கா இருந்துக்க. டேய், நீ வாடா. நந்தினி மேடம், இங்க எல்லாருமே சாப்பிடாம வெயிட் பண்றாங்க மேடம், சீக்கிரம் வாங்க. ஏய், யாரு நீ? சார், நந்தினி மேடம் இல்ல? ஒரு விளக்கான மேடமும் இல்ல. ஐயோ, முதல்ல நீ யாரு? சரி, இன்னொரு தடவை போனை போட்டு நந்தினி நொந்தினி குந்தினின்னு அழைச்ச அவளை தேடி வந்து உன்னை வெட்டுவேன். வடி போன. சோறும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. வடி. இந்த மாதிரி ஏதாவது நடந்ததும் அவ்வளவுதான். என்னடா நினைச்சுக்கிருக்க? நீ மூடு. வாய மூடுறி. இதுக்கு மேல ஏதாவது பேச பல்ல தட்டிடுவாமா. நீ போயா பெரிய இவன் மாதிரி. என்ன நினைச்சுக்கிருக்கீங்க ரெண்டு பேரும்? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன? போயா போய் முதல்ல அவனை அடக்கு. இதுக்கு மேல எல்லாரும் ஆடுங்க, அதுக்கப்புறம் இருக்கு. பொம்பளை ஆள் அடிச்சு என்ன பண்ணி விடுவே? போங்க தம்பி, பேசிக்கிட்டே இருக்கேன். அவனை போய் அடக்கு தம்பி. வாய உடைச்சா சரியா போயிடும். அழுகாத நந்தினி, என்ன நடக்குதுன்னு பாத்துரும். பைத்தியக்கார பயலுங்க, கொட்டையில போய் எடுபட்ட பயலுங்க. ஐயோ நந்தினி இரு. நந்தினி பேசாம அவ அண்ணன் தொலைஞ்சதுக்கு இவன் போய் தொலைஞ்சிருக்கான். சாப்பிடாம இருப்பாங்க. பாத்துக்கலாம் நந்தினி, கலங்காத இரு. இது ஒண்ணு இல்ல, இது காலி. எப்படிக்கா போவேன்? ஐயோ, எல்லாம் சாப்பிடாம இருப்பாங்க. கொட்டையில போங்க. ஐயோ, அழாத நந்தினி, வயசானவங்கக்கா. ஐயோ, சாப்பிடாம இருப்பாங்களே, அவங்க மனசு விட்டு போறாங்கக்கா. ஐயோ, போன தூக்கி போட்டானே. மனசு ஒண்ணு ஆகல, வருத்தப்படாத நந்தினி, உட்காரலாம். ஒண்ணு ஆகல, எல்லாமே அப்படியே தான் இருக்கு பாரு. உள்ள தூக்கி வச்சுட்டால எல்லாத்தையும். நம்ம ஈரல்ல
எப்படி உட்கார்ந்துக்கு இருக்கு மா இந்த வீட்ல எல்லாத்துக்குமே பயம் போயிடுச்சுமா. அதுக்கு முதல் காரணமே நீதான். பழைய வீட்ல எல்லாரும் எப்படி இருந்தாங்க மறந்து போச்சா உனக்கு? இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்தவனே என்ன ஆச்சுன்னு பார்த்தல. மொத்தமா அனுப்பி விட்டாளுங்க. ஏங்க என்னங்க பேசிக்கிறீங்க? நாங்க என்ன பண்ணோம்? நீங்க பாட்டுக்கு வாரியே இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா தூக்கி போட்டு ஆயிகளை உடைச்சிரு. சும்மா பேசிக்கிட்டே இருக்க. ஒரு சவுண்ட் இனிமே கேட்க கூடாதாமா? அண்ணே என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இதுக்கு மேல ஒரு பொம்பளை ஆளுங்க பேசுனீங்க அப்புறம் நடக்கிறதே வேறாமா. என்ன ஞானம் அது? புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? ஆமாங்க ஆரம்பிச்சிருக்கேங்க. ஆரம்பிச்சிட்டேங்க. ஆரம்பிச்சுட்டு போதுமா? அப்படித்தாங்க ஆரம்பிப்பேன். என் அண்ணனை துரத்தி விட்டு ஆளுக்கு ஆரம்பிச்சீங்கல்ல, அதாங்க நானும் இப்ப ஆரம்பிச்சிட்டேன். இனிமே இப்படிதாங்க. இனிமே இப்படிதாங்க ஆரம்பிப்பேன். கண்டிப்பா பண்ணுவேங்க. கண்டிப்பா பண்ணுவேன். இனிமே இந்த வீட்டுல ஒத்த சொல்லுதான். அது ஆம்பளை ஆளுங்க சொல்லு மட்டும்தான். ஆமா அந்த பழைய வீட்டுல எப்படி எல்லாரும் வாயை மூடிட்டு இருந்தீங்க? சொன்ன பேச்செல்லாம் கேட்டீல்ல? அதே மாதிரி இந்த வீட்டுல இனிமே எல்லாரும் இருங்க. புரியுதா? அண்ணன் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான். 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள யார் யாருக்கு சமாதானம் சொல்லுவேலோ, யார் யார் ஆறுதல் சொல்லுவேலோ எல்லாத்தையும் பேசி பழைய நிலைமைக்கு வந்துருங்க. புரியுதா? பழையபடி இருக்கணும் இந்த வீட்டுல. இல்ல நொல்லன்னு மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா கொன்னு. புரியுதா? விடுமா அண்ணே. தம்பி நீங்க ரொம்ப மாறிட்டீங்க தம்பி. ஆமாங்க மாறிட்டேங்க. ஏன் நீங்க மாறல? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாடியில நீங்க மாத்தி பேசல, பிள்ளைகளை ஏத்தி விடல, என் அண்ணனை வீட்டு விட்டு ஓட வைக்கல. அப்படித்தான் என் அண்ணனை திரும்ப கூட்டு வர்றதுக்கு நான் மாறுவேங்க. என் அண்ணனை போக வைக்கிறதுக்கு நீங்க மாறுறீங்கல்ல, இப்ப நான் என் அண்ணனை கூட்டு வர்றதுக்கு திரும்ப மாறுவேங்க. இப்ப மாறுவேன். இதுல எந்த தப்பும் இல்ல. நீ யாராவது இனிமே பேசுங்க. யாரு முதல்ல என்ன பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்குமே அருகதை கிடையாது. புரியுதா? இந்த வீட்டுக்கு இடையில வந்தவங்க நீங்க எல்லாம் அதே மாதிரியே இருங்க. அதிகாரம் பண்ணாதீங்க. புரியுதா? இனிமே இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் நாங்க அவ்வளவுதான். எங்க அம்மாவே 2ஆம் பட்சம் தான். தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நானும் இத்தனை நாள் பேசக்கூடாதுன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். பேச வைக்கிறீங்க. ஜாகிரதை. என்ன சொன்னீங்க? நாங்க 2ஆம் பட்சமா? என்ன சொல்லுங்க? நாங்க என்ன உங்க வீட்டுக்கு தான் வாக்கப்படணும்னு கழுத்தை நீட்டுக்கு வந்து நின்னோமா? நீங்களும் உங்க அண்ணனும் தான் அவரை எச்சிரிச்சா மாதிரி வச்சுக்கு மதுரை சந்தையில மாட்டை பிடிக்கிற மாதிரி எங்களை பிடிச்சுக்கு வந்தீங்க. ஏன் அழைச்சுக்கு வந்தீங்க சொல்லுங்க. ஏய் என்ன தப்பு செஞ்சோம்? வந்தீங்களடி? வந்தீங்களா? எப்படி வந்தீங்களா? அப்படியே இருங்க. அத விட்டுட்டு ஏதாவது குண்டக்க மட்டக்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இருக்க முடியாது. அப்படிதான் இருக்கணும். முடியாது. ஏய் அப்படிதான் இருக்கணும். வேணாடி. இந்த வீட்ல வாழவே வேணாம். இங்க இருக்கிறதுக்கு நாட்டுக்கு செத்து போலாம். வெளிய போய் பிச்சை எடுத்தாத படைச்சுக்கலாம். ஆடி போலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஏய் அடிச்சு கொன்றுவாரு எனக்கு அவனை. வாயை மூடி சும்மா இரு. கேட்க மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்படி பண்ணது உங்க கண்ணுக்கு தெரியல? ஏய் சும்மா இரு நீ. சும்மா இரு சொல்றல. பொம்பளை ஆளுங்க மாதிரி இருங்க. நாங்க தான் போறோம். ஏய் வாயை மூடிட்டு இரு. பேசிட்டே இருக்க. ஏய் தேவை இல்லாம கூட பேசிட்டே இருந்தா நடக்கிறது வேணாமா? அண்ணே போனே. ஏய் விடுமா. அண்ணே நீ போனே. மேடம் மேடம்
பாத்துக்கிறோம். ஏய் விடுடி. என்ன பண்ற? என்ன மேடம் இது? உங்களை நம்பி அத்தனை பேர் வயசானவங்க சாப்பிடாம இருக்காங்க, இன்னும் கிளம்பாம இங்கே இருக்கீங்க. அது மேடம், அது இன்னைக்கு ஏய் என்ன யார் நீ? ஓஹோ, அந்த போன்ல பேசின ஆளு நீதானா? ஏய் ஓஹோ, அந்த போன்ல பேசின ஆளு நீதானா? ஏய் அதான் காரி துப்புற மாதிரி கேட்டேன்ல, உரைக்கல உனங்களாம். சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஐயோ அம்மா பயந்துட்டேன். சீ போடி. நந்தினி என்ன இதெல்லாம்? ஏய் சரி, அவ ஒரு வார்த்தை பேச மாட்டா. நீ மரியாதை வீட்டை விட்டு போ. ஓ சார் கை நீட்டி காசு வாங்கியிருக்காங்க சார், அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு யார் பதில் சொல்றது? என்னடி என்ன இதெல்லாம்? ஐயோ மேடம், மேடம் நான் உங்களை ஏமாந்தேன் மேடம். இங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை மேடம். நான் உங்களுக்கு பரவ பேசுறேனே, இப்ப கிளம்புங்களேன். மேடம் கை நீட்டி காசு வாங்கிருக்கீங்க, அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கு யார் பதில் சொல்றது? மேடம் நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஏமாத்தல. இங்க பாருங்க, சமைச்சு வச்சு ரெடியா இருக்கு. இப்ப கூட தரேன், எடுத்துட்டு போங்க. ஏய், ஏய், நில்லுங்க. நில்லுடி. கதிரு. என்ன சொல்லிட்டு இருக்கிற நான் கிறுக்கனா? இங்க இருந்து எதுவுமே வெளியே போக கூடாது, ஒரு பருக்க கூட வெளியே போக கூடாது. ஐயோ தம்பி ப்ளீஸ் தம்பி, பெரியவங்க எல்லாம் பசியோட காத்துட்டு இருப்பாங்கப்பா, புரிஞ்சுக்கோயே. கேடக்கட்டும், பசியோட கடந்து சாவட்டும். கதிரு. எவனை பத்தியும் ஒரு மண்ணாக்கறையும் எனக்கு கிடையாது. யோ இன்னைக்கு ஒரு நாள் விடியா, நான் அதுக்கப்புறம் எப்படியாவது சரி பண்றேன் இத. ஏய், இந்த வீட்ல இருந்து சோறு சட்டி ஒரு புண்ணாக்குன்னு எதுவுமே வெளியே வராது. நீ கிளம்பு. ஓ ஓடி. சி, உங்க பேச்சு நம்பி உங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம் பாருங்க. இந்த அசிங்கம் எங்களுக்கு தேவைதான். இல்ல மேடம், இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ஏமாத்தணும்னு நினைக்கல. நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க நியாயப்படி உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அத பண்ணு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சு உள்ள போடு. அப்பயாவது புத்தி உரைக்குதான்னு பாப்போம். அது எங்களுக்கு தான் கேவலம். பேக்ரவுண்ட் விசாரிக்காம எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் போலீஸ் எங்களை தான் கேட்பாங்க. கேட்கட்டும். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தவங்க கிட்ட குவாலிட்டி தான் பிரச்சனை. 1000 மடங்கு அவங்களே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கழுத்து அறுத்துட்டீங்களே மேடம். ஆனா அட்வான்ஸ் காசு வாங்காம போக மாட்டேன். ஐயோ நான் என்ன அடிக்காதே. பாரு, இங்க இருந்தோ வாங்கியிருக்கல. அட்வான்ஸ் காசு தானே மேடம், என்ன இதை எடுத்துட்டு போங்க. ஏய் நிறுத்தடி. வெட்டி கூறு போட்டுருவேன். என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் மனசுல? கட்டினவ குத்துக்கல்லாட்ட நிக்கிறான், தாலிய கழட்டுற. உனக்கு அம்புட்டு ஏத்தமாடி. ஓ இப்போ இங்க இவ்ளோ நடந்ததுல உங்களுக்கு இது மட்டும் தான் பிரச்சனையா தெரியுதுல? ஆமா, எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் இதுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த ஆளு இதுக்கு மரியாதை கொடுத்து என்ன பாத்துக்கணும். ஏன் உங்க பிள்ளைங்களை எவன் கட்டின தாலிக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க? எங்களை மனுஷங்கள மரியாதை நடத்துறாங்க. அவங்க மரியாதை கொடுத்தா நாங்க கொடுப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் செயின் தான். அதுக்காண்டி அறுத்து போட்டுடுவியா? அறுத்து போட்டுவேன். இன்னும் செய்வீங்களே, இது நான் வாங்கி கொடுத்தது, நான் செஞ்சதுன்னு இதை சொல்லி காட்ட கூட முடியாது. ஏன்னா இதுல இருக்க ஒரு குந்துமணி பொண்ணு எங்க அப்பனோட உழைப்பு. நான் தூக்கி எறிவேன், விப்பேன், என்ன வேணா செய்வேன். ஒப்பம் வாங்கி போட்டதுன்னா கட்டது யாரு? கட்டது யாரு? சொல்லு. ஹலோ, ஓவரா பேசிட்டு போற. என்ன நிறுத்துங்க. இதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல. டைம் என்னன்னா போய் தொலை. அங்க சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் எல்லாரும் பசியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னா போ. எதுக்கு இங்க வெயிட் பண்ற? அவங்க வயிறு இருந்தா நல்லா இருக்க மாட்டீங்க. ஆமா, நல்லா இருக்க மாட்டே, போடி. மேடம், நாளைக்கு காலைல வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. நாங்க வர்ற மாதிரி வச்சீங்கன்னா போலீஸோட தான் வருவேன். போலீஸை கூட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இங்க இருந்து என்னத்த பண்ண போகுது? ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், உங்க புள்ள இப்ப காணாம போனது டிராமா. அவர் ஆடுற டிராமா.
ஆனா ஒண்ணு சொல்லி வைக்கிறேன், இதோ எங்க வயித்தெரிச்சல், இதோ இப்ப வயசானவங்கள பட்டினி போடுறீங்களே அவங்களோட வயித்தெரிச்சல் எதுவுமே உங்கள சும்மா விடாது. இது எல்லாத்துக்கும் நீங்க அனுபவிக்க தான் போறீங்க. ஆமா, பெரிய பத்தினி போடி. பத்தினி இல்லதான் போடா. எங்களை பாவம் என்ன செஞ்சிருதுன்னு நாங்களும் பாத்துறோம். ஆனா ஒண்ணுடி, இனிமே இந்த வீட்டுல எந்த கூத்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அப்படி நடந்தா பொம்பளைங்க போனா ஒவ்வொன்னு வரிசையா விழும். ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாரு, ஓவர கட்டைங்க. வரும் அது, போலீஸோட அப்படியே போயிடு. மாமா நீதான் மாமா சரியான ஆளு. கலர் வேட்டி கட்டின குணசேகரன் நீதான் ஏன் அடுத்த வாரிசே. டேய், நீ வாய் மூடி சும்மாவே இருக்க மாட்டியாடா? எதுக்கு அவனை பேசி பேசி ஏத்தி விட்டுட்டு இருக்க? அங்க கொஞ்சம் சொரணம் இருக்கு, அதான் ஏத்தி விடுறேன். இங்க சுத்தமா இல்லையே. அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன மாமா என்கிட்ட மட்டும் சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு நீயும் பாஸ் ஆயிட்ட. கைய கொடு. டேய், நீ வாய் மூடி சும்மாவே இருக்க மாட்டியாடா? எதுக்கு அவனை பேசி பேசி ஏத்தி விட்டுட்டு இருக்க? அங்க கொஞ்சம் சொரணம் இருக்கு, அதான் ஏத்தி விடுறேன். இங்க சுத்தமா இல்லையே. அடிச்சு பல்லுகள்லாம் உடைச்சிருவேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன மாமா என்கிட்ட மட்டும் சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஆனா பரவாயில்ல, இன்னைக்கு நீயும் பாஸ் ஆயிட்ட. கைய கொடு. என்ன மாமா? ஏய், இங்க வா. யார் இது? உன் கூட்டாளியா? உன் வயசுக்கு நீ குடிச்சேத்து ஆடிட்டு இருக்கியா? கைய காலை உடச்சு விடுவேன். வெளியே போய் விளையாடுங்க, போய் வெளில விளையாடுங்க போ. சித்தப்பா, அது எங்க அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அது அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணா? அது யார் அது ஃப்ரெண்டு? ஓய் நொந்துனி, ஏ புளி முட்டை, ஏறி வாடி மாலை. ஏய், ஏ வாடி. என்ன பாக்காதுரு கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, யார் இது? மாமா. யாரு? மாமா, இந்த பிள்ளையோட அப்பாவுக்கு துபாயில எழுத்துக்குச்சான். அதனால இந்த பிள்ளையோட அம்மா இந்த அம்மாவை நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்காவலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பிள்ளை மூஞ்ச நல்ல உத்து பாருங்க. சின்ன வயசுல ஈஸ்வரி அக்கா கவுன் போட்டு எடுத்த போட்டா இருக்குல்ல, அதே மாதிரில இருக்கு. ஏண்டா லூசாடா நீ? என்னடா பேசிட்டு இருக்க? வார்த்தையை பார்த்து பேசு. மாமா, கீழே தானே நமக்கு சாதகமா பேசுன, இப்ப வேற மாதிரி சைடு வாங்குற. நீ யார் கட்சியா? அது வேற, இது வேற, புரியுதா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க நீ. அனாவசியமா யாரையும் தப்பா பேசாத, புரியுதா? தரு, ஃப்ரெண்டுனா யாரு? என்ன ஃப்ரெண்டு? எந்த ஃப்ரெண்டு? ஆமா, இவங்க என்ன பண்றா? இது பாரு கதிரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தருங்க, இந்த வீட்டுல புள்ளைய விட்டு போனா நான் கேட்க தான் செய்வேன். இது பாரு, இவங்க அம்மா என்ன நம்பி இந்த வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்கன்னு உனக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்ல. என்ன சம்பந்தம் இல்ல? என்ன சம்பந்தம் இல்ல? கண்டம் பிள்ளையெல்லாம் இந்த வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருப்பாங்களா? உங்களையோ போனா போதும் தான் வச்சு சோறு போட்டுட்டு இருக்கோம். அதுவும் ஓசி சோறு.